இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். என்ன அப்படின்னா, வாழைப்பூ வடை செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. அதனால் வாழைப்பூவில் இருக்கிற எல்லாமே கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா ஊற வச்சு கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். அது கூட 2 காஞ்ச மிளகாய் போட்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 தான் சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்கலை. இப்போ அந்த கடலைப்பருப்பு கூட அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பூலாம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா இதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையுமே தட்டி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா சின்ன சைஸில் வந்து வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன், ரொம்பலாம் சேர்க்கவே இல்லை. அப்புறமா ஃபைனலாக வந்து பெருங்காயம் சேர்த்து அதை நல்லா எல்லா பக்கமும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா பெருங்காயமும் உப்பும் ஒரே பக்கமாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லது தான். அதெல்லாம் சேர்த்து நல்லா நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி நான் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணால் சேர்த்துக்கோங்க பால் சைஸில். நான் வந்து சின்னதாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா. நான் வந்து இப்போ அந்த பால்லாம் பிடிச்சி வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் கொஞ்சம் கையில் வந்து தட்டி நல்லா வடை மாதிரி அதில் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் நம்ம போடும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதை நம்ம திருப்பும்போது வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா ஃபைனல் லுக் நல்லாவே வராது. காஃபி போடுறதுக்காக பக்கத்துலேயே பாலும் ரெடி பண்ணி பாத்திரத்தில் வச்சுட்டேன். இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன்றனால குழப்பமாகவே இருந்தது. எப்படி வரும், நல்லா வருமா, ஃபைனல் லுக் நல்லா வருமா அப்படின்றது எனக்கு வந்து குழப்பமாகவே இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே வந்திருந்தது. நான் எல்லாமே கரெக்டாக போட்டிருந்ததுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் வாழைப்பூ வடை செய்யும்போது எல்லாமே கரெக்டாக வந்திருந்ததா, ஃபைனல் லுக் அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். வடைலாம் கொஞ்சம் நல்லா எண்ணெயை இருத்து அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். பாலும் நல்லா பொங்கிருச்சு. சாப்பிடும்போது அவ்வளோ மொறுமொறுன்னு இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃபைனலாக. இந்த விலாக் இதோட முடியுது. இன்னும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பாய். வாழைப்பூ வடை கூட கொஞ்சோண்டு காஃபியும் வச்சு குடித்து பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாடா பை பாய். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.